ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லேப்டாப்போ கம்ப்யூட்டர் எக்யூப்மெண்ட்ஸ் எதுனாலும் எப்பயும் எதுவும் கம்ப்ளைண்ட் ஆச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா டோல் ஃப்ரீ நம்பர் கால் பண்ணி கால் வெயிட்டிங் பண்ணி அவங்க அது சொல்ற டர்போ ஷூட் எல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கால் லாக் பண்ணி அதுக்கப்புறம் தான் பிராண்ட்லேருந்து வந்து ரீப்ளேஸ் பண்ணி கொடுப்பாங்க. ஆனால் இந்த ஸ்டெப்பை நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறத இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். கைஸ், இந்த திங்க்பேட் லேப்டாப் வந்து என்ன இஷ்யூ வந்திருக்குன்னா, கீபோர்டில் வந்து இந்த லைன் பட்டன்ஸ், அதாவது F10 F11 90 L இந்த ஒரு சில பட்டன்ஸ், அதாவது கீபோர்டில் சம் பட்டன்ஸ் வந்து இந்த இதில் வந்து ஒர்க் ஆகலாம். இது வந்து அண்டர் வாரண்டியில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து இப்போ நம்ம கீபோர்டு வாரண்டிக்கு கால் லாக் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம டோல் ஃப்ரீ நம்பரில் கூப்பிட்டு அவங்க கால் கனெக்ட் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும், அவங்க சொல்கிற டர்போ ஷூட்லாம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. அதை வந்து நம்ம எப்படி ஈஸியாக பண்ணுறது அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். லேப்டாப் ஆன் பண்ண உடனே இந்த மாதிரி என்டர் ஆகுது எஸ்கேப்னு கேட்கும். இது கொடுத்தீங்க அப்படின்னா இதில் வந்து F12 கொடுங்க. F12 கொடுத்தீங்கன்னா பூட்டிங் சீக்வன்ஸ் வந்து இந்த மாதிரி F12 கொடுத்தோம் அப்படின்னோம்னா பூட் மெனு வரும். இதில் வந்து ஆப் மெனுவில் போனோம் அப்படின்னோம்னா டயக்னாசிஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். லெனோவா டயக்னாசிஸ் இந்த இருக்குது பார்த்தீங்களா, இதை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணோடனே லோட் ஆகும். இப்போ இதில் வந்து நமக்கு கீபோர்டு இஷ்யூ. இதில் வந்து மேஜராக இப்போ நம்ம லேப்டாப் ஹேங் ஆகுது அப்படின்னா நம்ம லேப்டாப்பில் ஹார்ட்வேர், அதாவது ஹார்ட் டிஸ்க், ரேம் எதுவும் கம்ப்ளைண்ட் இருக்கானாலும் இதில் நம்ம செக் பண்ணிக்கலாம். இன்கேஸ் இப்போ வந்து நமக்கு இது கீபோர்டு தான் கம்ப்ளைண்ட்டுங்கிறது தெரியும், அதனால நம்ம இதில் வந்து கீபோர்டு மட்டும் செக் பண்ணிக்கலாம். இந்த இருக்குது ஆப்ஷன் கே கொடுக்கலாம், இல்லை நம்ம இதில் போயிட்டு கீபோர்டில் வச்சு என்ட்ரு கொடுத்தோம் அப்படின்னோம்னா இது வந்து கீபோர்டு வந்து எல்லா கீயும் டெஸ்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் கன்ஃபர்மேஷன் கேட்கும். சி கொடுத்தோம்னா டெஸ்டிங் ஓடும். இந்த மாதிரி கீபோர்டு பேட்டர்ன் வந்து நிற்கும். நம்ம இதில் வரிசையாக எல்லா பட்டன்ஸையும் ப்ரெஸ் பண்ணோம் அப்படின்னோம்னா என்னென்ன கீஸ் ஒர்க் ஆகலையோ நீங்கள் அதை ப்ரெஸ் பண்ணும் போது உங்களுக்கு அந்த கீஸில் வந்து ஆக்சுவலாக இந்த மாதிரி எனேபிள் ஆகாது. இப்போ இதில் எக்ஸாம்பிள் வந்து ஓ ஒர்க் ஆகலை. ஓ இப்போ நான் ப்ரெஸ் பண்ணுறேன், இங்கே ஓ வந்து செலக்ட் ஆகலை. அதே மாதிரி எல் ஒர்க் ஆகாது, எல்லாம் ப்ரெஸ் பண்ணுறேன், இது ஆகலை. என்னென்ன கீ ஒர்க் ஆகுதோ அது மட்டும்தான் உங்களுக்கு வந்து செலக்ட் ஆகும். இந்த மாதிரி வரிசையாக எல்லா கீஸையும் நம்ம செக் பண்ணிட்டு F8 F7 ஒர்க் ஆகல. அதே மாதிரி இது இப்போ இதில் எனேபிள் ஆகாதது பூராமே, அதாவது கருப்பு கலரில் இருக்கிறது பூராமே ஒர்க் ஆகாதது. இது முடிஞ்சோடனே இந்த மாதிரி காட்டும். நம்ம வெயிட் பண்ணோடனே இது வந்து க்ளோஸ் ஆகும். அதாவது இப்போ இது வந்து உங்களுக்கு எல்லா கீயும் கரெக்டாக 15 செகண்ட்ஸ் வெயிட் பண்ணோம் அப்படின்னோம்னா கீபோர்ட் டெஸ்ட் வந்து இது பண்ண போறீங்களான்னு கேட்குது. ஓகே கொடுக்குறோம். ஓகே கொடுத்தோடனே டிட் யூ கீ ஒர்க் கரெக்ட்லி, நமக்கு வந்து எல்லா கீயும் கரெக்டாக ஒர்க் ஆயிருக்கான்னு கேட்குது. இல்லை, அதனால எஸ்கேப் கொடுத்தோன்னே நமக்கு வந்து நீங்கள் மற்ற டெஸ்ட்லாம் பண்ண போறீங்களான்னு கேட்குது. இது பண்ணிங்கன்னா உங்களுக்கு டைம் எடுக்கும். இப்போ உங்களுக்கு கீபோர்டு மட்டும் தான் கன்ஃபார்மாக ஒர்க் ஆகலை அப்படின்னா நோ கொடுத்து எஸ்கேப் கொடுத்துக்கோங்க. இந்த கீபோர்டோட எரர் கோடு தான் முக்கியம். இந்த கியூஆர் எரர் கோடும் இந்த ஃபெயில்டுன்னு காட்டுது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் ஒரு இமேஜ் ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. எடுத்து வச்சுட்டு எஸ்கேப் கொடுத்து இதில் வந்து வெளியே வந்துடுங்க. வெளியே வந்து ஓஎஸ்குள்ளே போனோடனே லெனோவா வேண்டேஜ் அப்படிங்கிற அப்ளிகேஷன் வந்து இன்ஸ்டால் பண்ணணும். இது வந்து மைக்ரோசாஃப்ட் ஸ்டோர்லேயே வந்து அவைலபிளாக இருக்கும் இந்த ஆப்பு. ஆக்சுவலாக இதில் வந்து நான் ஏற்கனவே அந்த ஆப் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுட்டேன். இந்த இருக்கு லெனோவா வேண்டேஜ்ங்கிற ஆப்பு. இந்த ஆப்பில் போய் எப்படி டீட்டெயிலாக கால் லாக் பண்ணுறது அப்படிங்கிற டீட்டெயில் வந்து இப்போ பார்க்கலாம். கைஸ், இப்போ நம்ம லெனோவா வேண்டேஜ் ஆப் ஓப்பன் பண்ணோம்னா ஹோம் ஸ்க்ரீன் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும்.
இதில் வந்து நம்ம ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும். வாரண்ட்டி இன்னும் எத்தனை நாள் இருக்குது, எல்லா டீட்டெயில்ஸுமே இங்கே பார்த்துக்கலாம். இப்போ இதில் வந்து நம்ம சர்வீஸ் ரெக்வஸ்ட்டில் போனோம்னா சப்மிட் நியூ டிக்கெட் அப்படிங்கிற ஆப்ஷனில் போயிட்டு போனோடனே ஆட்டோமேட்டிக்காக இது வந்து இப்போ நம்ம ஹார்ட்வேரோட சீரியல் நம்பர் வந்து ஆட்டோமேட்டிக்காக எடுத்துகிட்டு வந்துடும். அது கரெக்டாக இருந்துச்சுன்னா நம்ம நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கலாம். நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டு திரும்ப கன்ஃபர்மேஷன் நம்ம செலக்ட் பண்ண சீரியல் நம்பரு, மிஷின் மாடல் நம்பர் எல்லாம் கரெக்டானு சொல்லி வரும். கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தோம் அப்படின்னோம்னா என்ன கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்லி கேட்கும். இப்போ இது வந்து அசசரிஸில் இந்த லேப்டாப் வந்து நம்ம இப்போ கீபோர்டு கம்ப்ளைண்ட்டு. ஸோ இதில் அசசரிஸில் போனோம் அப்படின்னோம்னா கீபோர்டு அண்டு மவுஸ்ன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை சூஸ் பண்ணிவிட்டு இது கிளைண்ட் டிக்கெட் ரெஃபரன்ஸ் நம்பர், இது வந்து ஆப்ஷனல் தான், வேண்டியதில்லை. அதுக்கடுத்து நம்ம முதல்ல டர்போ ஷூட் பண்ணோம் பார்த்தீங்களா, அந்த இடத்துல எடுத்த ஸ்னாப்ஷாட் வந்து இந்த இடத்துல அட்டாச் பண்ணிக்கணும். இது எதுக்காண்டி அப்படின்னா இந்த எரர் கூட இங்கே நம்ம அட்டாச் பண்ணிட்டோம் அப்படின்னோம்னா நமக்கு டைரெக்டாக வந்து ஸ்பேர் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு போயிடுவாங்க. சப்போஸ் ஸ்க்ரீன்ஷாட்டை நம்ம அட்டாச் பண்ணலை அப்படின்னா நமக்கு லெனோவாலேருந்து கால் வரும் ஆட்டோமேட்டிக்காக. அந்த காலில் அவங்க திரும்ப அந்த டர்போ ஷீட், நம்ம பண்ண டர்போ ஷீட் எல்லாத்தையும் அவங்க திரும்ப ஃபர்ஸ்ட்லேருந்து பண்ணுவாங்க. பண்ணி அவங்க அந்த எரரை வந்து வீடியோ காலில் வந்து ஸ்னாப்ஷாட் எடுப்பாங்க. எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் நமக்கு வந்து வாரண்டி கால் லாக் பண்ணுவாங்க. இப்போ இதில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து நமக்கு என்ன ப்ராப்ளம் அப்படிங்கிறது, இப்போ நம்ம இது கீபோர்ட் ப்ராப்ளம் அப்படிங்கிறத வந்து மென்ஷன் பண்ணணும். இதில் கீபோர்டில் வந்து ஓஎல்ங்கிற பட்டன்ஸ்லாம் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற ரீசன்னால நம்ம இது வந்து ஆன் ஸ்க்ரீன் கீபோர்டு யூஸ் பண்ணுறோம். இப்போ டிஸ்கிரிப்ஷன் டைப் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னோம்னா அடுத்து நம்மளோட மெயில் ஐடி, அட்ரஸ் டீட்டெயில்ஸ், நம்மளோட நேம், எல்லா டீட்டெயில்ஸும் நம்மளோட, அதாவது காண்டாக்ட் டீட்டெயில்ஸ், நம்மளை எந்த அட்ரஸில் காண்டாக்ட் பண்ணி நமக்கு கீபோர்டு மாற்றணும், அதாவது நமக்கு ஸ்பேர் மாற்றி கொடுக்கணுமோ, வாரண்டி சப்போர்ட் கொடுக்க வேண்டிய அட்ரஸ் டீட்டெயில்ஸ் வந்து இந்த இடத்துல கொடுக்குறோம். நேம், மெயில் ஐடி, அதுக்கடுத்து பார்த்தோம்னா நம்ம ஃபோன் நம்பரு, அதுக்கடுத்து அட்ரஸ் பார்த்தோம் அப்படின்னோம்னா நம்ம அட்ரஸ் டைப் பண்ணோம் அப்படின்னோம்னா ஆட்டோமேட்டிக்காக அட்ரஸ் வந்து இதில் வந்து டேக் ஆயிரும். பேஸ்ட் ஆன் கூகுள் மேப் லொக்கேஷன் படி நம்ம அட்ரஸ் என்ன அட்ரஸோ இதில் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து டேக் ஆகும். இதில் வந்து இன்கேஸ் மைனர் மிஸ்டேக் இருக்கும் அப்படிங்கிறனால என்னதான் இருந்தாலும் கூகுள் மேப் அட்ரஸ் இருந்தாலும் கீழே இன்னொரு தடவை மேனுவலாக வாங்கியிருப்பாங்க அட்ரஸ். மேக்ஸிமம் இதில் வந்து நம்ம அக்யூரேட்டான அட்ரஸ் கொடுத்துட்டோம்னா கொஞ்சம் அவங்க வரவங்க சர்வீஸ் இன்ஜினியருக்கு ஈஸியாக இருக்கும். கூகுள் மேப் அட்ரஸ் வந்து இப்போ லைட்டாக லொக்கேஷன் சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ இதில் இந்த டீட்டெயில்ஸ்லாம் கொடுத்த உடனே எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம என்ட்ரு பண்ணி கரெக்டாக செக் பண்ணிவிட்டு சப்மிட் கொடுத்தோம்னா நம்ம அட்டாச் பண்ண ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் ஆகிட்டு நமக்கு வந்து இந்த டிக்கெட் ரைஸ் ஆனதுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் QR கோடு மாதிரி வந்துடும். இது வந்து ஃபஸ்ட்டு ஒரு நம்பர் வந்து அதாவது வந்து ஒரு டெம்பரரி நம்பர். இதுக்கு அடுத்து நமக்கு வந்து ஒரு மெயில் வரும். அடுத்து ஒரு 12 ஹவர்ஸ்க்குள்ளேயே நமக்கு வந்து ஒரு மெயில் வரும். நான் இப்போ நமக்கு வந்து மெயிலை காட்டுறேன் பாருங்கள். ஆக்சுவலாக நம்ம மத்தியானம் 1:30 கிட்ட வந்து கால் லாக் பண்ணியிருந்தோம். கால் லாக் பண்ண உடனே நமக்கு வந்து ஒரு கேஸ் நம்பர் கிரியேட் ஆகி நம்மகிட்ட ஒரு கன்ஃபர்மேஷன் எந்தெந்த கீ ஒர்க் ஆகலை, ஆன்ஸ்க்ரீனில் ஒர்க் ஆகுதா, பயாஸில் ஒர்க் ஆகுதா, நம்ம என்னென்ன டர்போ ஷூட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி அவங்களோட செக்லிஸ்ட் கேட்டு ஒரு மெயில் வந்து நமக்கு ரிசீவ் ஆகும். அந்த மெயிலுக்கு நம்ம ரிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா, இப்போ எக்ஸாம்பிள் இப்போ எங்களுக்கு வந்து இப்போ ஈவினிங் 6 o'clock வந்து August 2 ஈவினிங் 6 o'clock மெயில் வந்திருக்கு. இப்போ நெக்ஸ்ட்டு நான் திரும்ப பார்த்தோம் அப்படின்னோம்னா அந்த மெயிலுக்கு வந்து நான் ரிப்ளை கொடுத்துருக்கேன். என்னென்ன பட்டன்ஸ் ஒர்க் ஆகலை, OL, F8 என்னென்ன பட்டன்ஸ் ஒர்க் ஆகலை, நான் இதில் அந்த கீபோர்டு ஒர்க் ஆச்சு அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து நெக்ஸ்ட் மெயில் பண்ணியிருக்கேன். மெயில் இப்போ நான் வந்து சாட்டர்டே ஆக்சுவலாக இது நைட் 8 o'clock பண்ணியிருக்கேன். சண்டே அவங்க ஒர்க்கிங் ஹாலிடே. ஸோ நமக்கு அடுத்து பார்த்தோம் அப்படின்னோம்னா
மார்னிங் பார்த்தோம்னா 9:56க்கெலாம் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஒர்க் ஆர்டர் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. கீபோர்டு ரீப்ளேஸ்மெண்ட்டுக்காண்டி ஒர்க் ஆர்டர் வந்து க்ரியேட் பண்ணிட்டாங்க. ஸோ நம்ம வந்து ஒரு டோல் ஃப்ரீ நம்பரில் கூப்பிட்டு 1 ஹவர் அந்த மாதிரி வெயிட் கால் வெயிட்டிங் இல்லாமல் ஈஸியான முறையில் இந்த மாதிரி லெனோவா லேப்டாப்ஸ்க்கு வந்து நம்மளால் வாரண்ட்டி வந்து கிளைம் பண்ணிக்கிட முடியும். ஓகே கைஸ், இன்னைக்கு ஃபைனலாக நம்ம வந்து ஒரு லெனோவா லேப்டாப் வந்து எப்படி வாரண்ட்டி ஈஸியாக லாக் பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்தோம். இதில் எதுவும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த மாதிரி சப்போர்ட் எதுவும் வேணும் அப்படின்னா எங்கள் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி வாரண்ட்டி சப்போர்ட் நீங்கள் ஆன்லைனில் வாங்கின ப்ராடக்ட்ஸுக்கு இல்லை நீங்கள் வேறு ஷாப்பில் வாங்கியிருக்கீங்க, அதுக்கு ஆன்லைன் சப்போர்ட் வாரண்ட்டி சப்போர்ட் எதுவும் வேணுனாலும் நாங்கள் பண்ணித்தரோம். எங்கள் ஷாப்பை விசிட் பண்ணாலும் பண்ணலாம். அண்டு இந்த மாதிரி மற்ற பிராண்ட்ஸுக்கும் உங்களுக்கு வேறு எதுவும் பிராண்டுக்கு வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதுவும் எங்களால் எடுத்து வீடியோவாக பண்ண முடிஞ்சால் பண்ணித்தரோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.